அறியப்படாத கிறித்தவம், வடசென்னை வரலாறும் வாழ்வியலும் போன்ற முக்கியமான நூல்களை எழுதியவர், ஹர்ஸ்டோரிஸ் அமைப்பின் நிறுவனர், பல பெண்களுக்கு ரோல் மாடலாக திகழ்பவர் தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்களை நூல் அறிமுகம் செய்ய அன்பு பாராட்டி அழைக்கிறேன். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு மிக பயனுள்ள காலையாக உங்களுக்கு இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்வதற்கு மிகுந்த உதவி செய்திருக்கக்கூடிய எத்திராஜ் கல்லூரி நிர்வாகத்திற்கும், இங்கே வீற்றிருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், மற்ற பேராசிரியர்கள் அனைவருக்கும், இங்கு குழுமி இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஒரு கேள்வியோட தொடங்குமா? எப்பயுமே நான் எதையாவது பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது கேள்வியோடையே தான் தொடங்குறது. தமிழ்ல எழுதப்பட்ட முதல் சிறுகதை எது? ஃப்ரண்ட் ரோல இருக்க 4 ரோவும் வந்து கிடையாது, எக்ஸ்க்ளூடட். டீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளூடட், ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்ல எழுதப்பட்ட முதல் சிறுகதை யாருப்பா? என்ன கதை? குளத்தங்கரை அரச மரம். அட்டேங்கப்பா! எந்த வருஷம்ப்பா வந்துச்சு இந்த கதை? எந்த வருஷம் வந்துச்சுப்பா? பதில் சொன்னாங்க, வருஷத்தை சொல்லிடுங்க கரெக்டா. 1926. 76 இல்ல 26 கரெக்ட் தான். கை தட்டிக்கோங்க. அட்டகாசம், வண்டர்ஃபுல். ஆனா நான் என்ன சொல்றேன், தமிழ்ல வந்த முதல் சிறுகதையை எழுதியவர் அம்மணி அம்மாள். கதையுடைய பெயர் சங்கல்பமும் சம்பவமும். வெளியான ஆண்டு 1913. எப்பயுமே ஆணாதிக்க சமூகம் நமக்கு ஒரு நரேட்டிவை இங்க செட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம கடிகாரம் போல ஆணாதிக்க சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதன்படி டிக் 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 டிக்னு ஓடிக்கிட்டே இருக்கோம் பெண்கள். இந்த ஓட்டத்துல நம்ம என்ன செய்ய தவறுறோம் அப்படின்னா, நம்முடைய முன்னோடி பெண்கள் யாரு, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சமூக பங்களிப்பு என்ன, இலக்கியத்துக்கான அவங்க பங்களிப்பு என்ன, இது எல்லாத்தையும் தேட தவறுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவக்கூடிய இடத்துல முனைவர் பிரேமா மாதிரியான நம்மளுடைய அன்பு தோழர்கள் நமக்கு என்ன செய்றாங்க? இது போன்ற நூல்களை, 2 நூல்கள் இன்னைக்கு நம்ம இங்க பேச போறோம், அறிமுகம் செய்ய போறோம். ஒன்று நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள், இன்னொன்று 100 பெண்கள் 100 சிறுகதைகள். 100 பெண்கள் 100 சிறுகதைகள். எனக்கு அந்த தொகுப்பை பார்க்கும்போதே வந்து பிரம்மாண்டமா இருந்தது. அந்த புத்தகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய புக்கு. நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகளை மிக அதிகமாக யாரும் பேசலை அப்படிங்கிறதுனால அந்த நூலில் இருந்து என்னுடைய உரையை தொடங்கலாம், அதையே முதல்ல அறிமுகம் செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நூற்றாண்டு இதுவரைக்கும், அதாவது கடந்த நூற்றாண்டுல எழுத ஆரம்பிச்ச பெண்கள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா சுமாரா எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பெண்கள் எழுதிட்டு இருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் இல்ல, பின்னாடி ரோஸ். எவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்கப்பா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எவ்வளவு பேர் எழுதியிருப்பாங்க? இந்த வருஷம் ஒரு 4 பெண்களுக்கு மிக முக்கியமான நூற்றாண்டை நம்ம கொண்டாட வேண்டிய இடத்துல நிக்கிறோம். 4 பேர், 4 பெண்கள் 4 விதங்களில் இந்த தமிழ் சமூகத்திற்கு தங்களுடைய இலக்கிய பங்களிப்பை தந்த மிக முக்கியமான ஆளுமைகள். 2025 நிக்கிறோம் நம்ம. 1925 பிறந்தவர்கள் 4 பெண்கள் மிக சீரிய விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க. 3 பேர் 1925 பிறந்தவங்க, ஒருத்தங்க 1925 தமிழின் முதல் துப்பறியும் நாவலை எழுதிய பெண்ணாக இருந்தவர். தமிழுடைய முதல் துப்பறியும் நாவல் வெளியாகி 100 ஆண்டு ஆகிறது. எப்பயுமே ஆண் எழுத்தாளர்கள் வந்து பெண்களை வந்து மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. பெண்கள் எழுதுவது சுய புலம்பல்களாக இருக்கிறது, பெண்கள் ஒரே அழுவாச்சி காவியத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பின்கட்டையே பெண்கள் எழுதிட்டு இருக்காங்க, சமையலறை பற்றியே அவர்களுடைய பிரலாபங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா பெண்ணுடைய உலகம் அதுக்குள்ளதான் இருக்கு. அதை தாண்டி பெண்கள் வெளியே வரணும், பொது வெளிக்கு வரணும் அப்படின்றப்ப அங்கே அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கின்றன. அப்ப 100 ஆண்டுகளாக இங்கே பெண்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த எழுத்து பெரிதாக கவனிக்கப்படாமல் போவது ஏன்? அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். கையில் பேனா பிடித்திருக்கும் பெண் ஆணுக்கு எப்பயுமே பெரிய அச்சுறுத்தலாக இங்கே இருக்கிறார். ஏன்னா ஆணாதிக்க விழுமியங்களை கட்டுடைத்து அதை கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் காலம் காலமாக இருந்திருக்கிறார்கள்.
ஏதோ இன்னைக்கு தான் நம்ம வந்து திடீர்னு இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சு ஒரு கோமாவில இருந்து எழுந்து புரட்சி செய்கிறோம் பெண்கள் அப்படிங்கிறது இல்ல. பெண்கள் நூற்றாண்டுகளாக இங்கே புரட்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பேனாவின் மூலமாக, அவர்களுடைய வலிமையான கருத்துக்களின் மூலமாக. இந்த நூற்றாண்டு கண்ட பெண்ணிலக்கிய ஆளுமைகள் நூல்ல 29 பெண்கள், 29 ஆளுமைகள் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்பட்டிருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க அம்மணி அம்மாள். நான் இப்போ ஆண் எழுத்தாளர்களை பத்தி சொன்னேன்ல, இவங்களாம் இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, பெண்கள் எப்போ பார்த்தாலும் சமையலை பற்றி தான் எழுதிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே அவங்க எழுதுறதில்ல அப்படின்னு. அதுக்கு பதிலடி கொடுக்கணுன்றதுக்காகவே வசுமதி ராமசாமி அப்படின்ற எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. 1959 வெளியான புத்தகம் அது. புத்தகத்துடைய பெயர் வந்து கேப்டன் கல்யாணம் நாவல். அந்த நாவல் எது குறித்து எழுதப்பட்டதுன்னா 1947-48 நடந்த இந்திய பிரிவினையின் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போர் குறித்த ஒரு நாவல். அதுக்கு அவங்க காஷ்மீர் குறித்தும், காஷ்மீருடைய ஜியோ பாலிட்டிக்ஸ் குறித்தும், அந்த பகுதியுடைய புவியியல் குறித்தும் அந்த நாவல்ல மிக விரிவாக அட்டகாசமாக எழுதியிருக்காங்க. அப்ப பெண்கள் என்ன எழுதுவோம்? வரலாறு எழுதலாம், புவியியல் எழுதலாம், களத்தில் ஆய்வு செய்து எழுதலாம். களத்தில் ஆய்வு செய்து எழுதக்கூடிய பெண்கள் அப்படின்றது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கல. இப்ப நம்ம ஒரு நூற்றாண்டு கொண்டாட போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ராஜம் கிருஷ்ணன், எத்தனை பேருக்கு இங்க ராஜம் கிருஷ்ணனை தெரியும்? அருமை. வழக்கம் போல ஃபர்ஸ்ட் 4 rows எக்ஸ்க்ளூடட். பின்னாடி இருக்கவங்க ராஜம் கிருஷ்ணனை தெரியுமாமா? ராஜம் கிருஷ்ணன் மிக அருமையான எழுத்தாளர். இதுவரைக்கும் நீங்க ராஜம் கிருஷ்ணனை படிக்கலைன்னா தயவு செய்து அவர்களுடைய நூல்களை படித்திருக்கீங்க. 100 நூல்களுக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. அவ்வளவு நாவல்கள் களப்பணி செய்து எழுதப்பட்ட நாவல்கள். களப்பணி செய்து எழுதக்கூடிய பெண்கள் 100 ஆண்டுக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க அந்த சமூகத்தில் அப்படிங்கிறது தான் உண்மை. கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன். குறிஞ்சித்தேன் அப்படின்ற அந்த நாவலை பற்றி அவங்க அந்த நாவல் குறித்த ஒரு சின்ன குறிஞ்சித்தேனை பற்றி யார் எழுதியிருக்காங்க? ராஜம் கிருஷ்ணனுடைய குறிஞ்சித்தேன் குறித்து மகரம் அப்படின்றவர், KR கல்யாணராமன் அவருடைய பெயர், மகரம் அப்படின்றது அவருடைய புனை பெயர். அவர் எழுதுறாரு, சூடாமணி எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் மகரம். அவர் எழுதுறாரு, இலக்கியம் சமைக்கும் ஆற்றல் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு எழுதுறாரு. அந்த ஆற்றல் இருப்பதால் ராஜம் கிருஷ்ணன் இப்படி ஒரு நூலை படைத்திருக்கிறார் அப்படின்னு குறிஞ்சித்தேனை பத்தி அவர் எழுதுறாரு. பெண்கள் எப்பயுமே எதை பத்தி எழுதுவாங்க? தொடக்க காலத்துல எழுத வந்த பெண்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பராமரிப்பு குறித்து தான் அதிகமாக எழுத தொடங்கினாங்க. அடுத்த கேள்வி போமா? இன்னைக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான், மாட்டீங்க நீங்க என்கிட்ட. தமிழில் பெண் ஒருவர் எழுதி வெளியான அச்சில் வெளிவந்த முதல் நூல் எது? எந்த ஆண்டு? பரவாயில்லைங்க, போன் எடுத்து கூகுள் தட்டி தேடி கூட நீங்க பார்த்து பதில் சொல்லலாம். ஐ கேன் வெயிட். கூகுள் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, ஏஐ கிட்ட கேளுங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டு சொல்லுங்க. தமிழ்ல பெண் ஒருவர் எழுதி வெளியான அச்சில் வெளிவந்த முதல் நூல் இல்ல, தேடாதீங்க, வேஸ்ட், கிடைக்காது. நல்ல தாய் அப்படிங்கிற ஒரு நூல் 1862 வெளியானது. அண்ணா சத்யநாதன் அப்படிங்கிற பெண்மணி அதை எழுதியிருக்காங்க. அந்த நூல் எதை பத்தி பேசுது அப்படின்னா குழந்தை வளர்ப்பை பத்தி தான் பேசுது. தமிழ்ல தொடக்க காலத்தில் பெண் எழுத்தாளர்கள் எழுத வரும்பொழுது அவர்களுக்கு இருந்த கட்டுப்பாடுகளின் காரணமாக ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே சுத்தி தான் அவங்க முதல்ல எழுத வர்றாங்கன்றதை பார்க்கிறோம். அப்ப குழந்தை பராமரிப்பு, குழந்தை மனம், கைமை, சாதி மத சடங்குகளால் ஏற்படக்கூடிய ஒடுக்குமுறை, ஆணாதிக்க பிரயோகங்கள், இதெல்லாம் தான் தொடக்க காலத்துல கருப்பொருளாக இருந்திருக்குது. கிருபை சத்யநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிருபா, ஓகே, ஃப்ரண்ட் 4 rows நோ. பின்னாடி கிருபை சத்யநாதன் ஆங்கிலத்தில் நாவல் எழுதிய முதல் இந்திய பெண். இந்த ஊர்ல தான் இருந்திருக்காங்க, சென்னை வாசி. அவங்க எழுதின நாவல்கள்ல ரெண்டு நாவல்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. கமலா அப்படிங்கிற நாவல், சகுனா அப்படிங்கிற நாவல். ரெண்டுமே எதை பத்தி பேசுது அப்படின்னா இந்து மத விதவைகளின் நிலைமையை பேசுகிறது அந்த நூல்கள். வசுமதி ராமசாமி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்தும் காஷ்மீர் நிலவரம் குறித்தும் 1960 எழுதினவங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை நாம் வந்து கடந்து போகவே முடியாது. அவங்க தேவதாசிகள் தேவதாசி முறைமை ஒழிப்புல மிக முக்கியமான பங்காற்றிய பெண். அவங்க எழுதின புத்தகம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம். அவங்களுடைய அருமையான கதை ஒன்று இருக்கு, 100 பெண்கள் 100 சிறுகதைகள்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையாமா? இல்ல, நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் இருக்கு. தாசிகளின் மோசவலை அப்படிங்கிற நூல் ஒன்று அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவதாசி பெண்கள் அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக அவர்கள் என்ன மாதிரியான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள், அவருடைய கலக குரல் என்ன அப்படிங்கிறது அந்த நூல் மிக அற்புதமாக மூவலூர் அம்மா பதிவு செய்திருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் கிங் மாதிரி இன்னொரு அம்மா இருந்தாங்க, செய்யூர் சாரநாயகி அப்படின்னு. டிடெக்டிவ் நாவல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, துப்பறியும் நாவல்களை வந்து அந்தமாவும் எழுதியிருக்கிறாங்க. வைமுகோதை நாகி எழுதியதை போன்றே செய்யூர் சாரநாயகி அம்மாளும்
துப்பறியும் நாவல்களை எழுதியிருக்கிறார். 30 நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு சென்று நமக்கெல்லாம் என்ன தெரியும், கல்கி அமெரிக்காவுக்கு போனாரு, சுஜாதா அமெரிக்காவுக்கு போனாரு அப்படின்னு நம்ம பயண இலக்கியங்கள் நம்ம பிரமாதமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இலக்கியங்களாக இன்று ஆண் பார்வையில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் இருக்கின்றன. மிக சமீபத்தில் கூட ஒரு எழுத்தாளர், ஆண் எழுத்தாளர் ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தாரு, இந்த ஊருக்கு நான் போனேன், அந்த ஊருக்கு நான் போனேன், அந்த ஊரில் நைட் கிளப் ரொம்ப நல்லா இருந்தது, பெண்கள் அட்டகாசமாக ஆடினார்கள்னு எழுதிட்டு இருக்கிறார். அப்போ எதை நாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், எதை நான் உள்ள இழுத்துட்டு இருக்கோம்? நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் அவர்களுடைய படைப்புகளை இங்கே ஒரு நூலாக நம்ம முன்னாடி கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயும் இதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. கையில் ஒரு நூல் இருக்கிறது, அந்த நூலை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இருக்கிறதா, அதை வாசிப்பதற்கான உந்துதல் இருக்கிறதா அப்படிங்கிறதா இங்கே நமக்கு நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக கிருத்திகாவுடைய ஒரு கதை, தீராத பிரச்சனை அப்படின்னு ஒரு கதை. எச்மி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்திற்கு இருக்கக்கூடிய பாலியல் உணர்வை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேட்கையை அந்த நாவல், அந்த சிறுகதை அட்டகாசமாக பேசுது. இது எழுதி வெளியான ஆண்டு 1950. நம்ம ஆணுடைய பாலியல் இச்சைகளை இன்றைக்கும் சுத்தி சுத்தி நம்மளை சுத்தி தமிழ் சமூகம் பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு பெண்ணுடைய பாலியல் வேட்கையை 1950களில் எழுதின மிக புரட்சிகரமான எழுத்து இங்கே பெண்ணிடம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இது ஒரு பக்கம். இப்படியான நாவல்களை படைத்த பெண்கள் ஒரு பக்கம் இருந்தால், லக்ஷ்மி போன்றவர்களும் இங்கே இருந்திருக்கிறார்கள். லக்ஷ்மி நம்ம சொல்லுவோம், குடும்ப நாவல்களுடைய மூத்த தலைமுறை பெண்ணாக நம்ம லக்ஷ்மியை பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குடும்ப நாவல்களை எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கிறார்கள். அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ விஷயங்கள் எழுதுறாங்க. அப்போ அந்த எழுத்தை நம்ம மட்டமான எழுத்து, மோசமான எழுத்து அப்படின்னு நம்ம புறம் தள்ளிவிட்டு போய்விட முடியாது. அந்த எழுத்திலும் பொருண்மை என்னவாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெண்கள் எழுத வரும்போது இவர்களை தட்டி கொடுத்து சென்ற ஆண்களும் இருந்திருக்கிறார்கள், இவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்த ஆண்களும் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹெப்சிபா ஜேசுதாசன், இந்த ஆண்டா திருப்பியும் சொல்கிறேன், இந்த ஆண்டு அவங்களுடைய 100 ஆண்டு. ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய நாவல் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நாவல் ஹெப்சிபான்ற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? மிக வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் 4 ரோஸ் தான். ஹெப்சிபா ஜேசுதாசன் எழுதிய புத்தம் வீடு நாவல் மிக மிக பிரபலமான ஒரு நாவல். அந்த நாவலை பற்றி சீசு செல்லப்பா ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாவல் 10ஆம் பசலித்தனமான எழுத்து அதில் இருக்கு, பனையேறிகளின் மாநாட்டின் தலைமை பிரசங்கமாக இந்த நாவல் இருக்கு அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் சீசு செல்லப்பா. அதற்கு பதிலாக அந்த கடிதத்துக்கு ஒரு பதில் கடிதமாக ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய இணையர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் அதில் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க சொல்றீங்க 10ஆம் பசலித்தனமான எழுத்து அப்படின்னு, ஆனா அந்த எழுத்தை நீங்க சரிவர வாசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீசு செல்லப்பாவுடைய விமர்சனத்திற்கு ஒரு பதில் விமர்சனம் வருது. அப்படிப்பட்ட ஆண்களும் இங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா புதுமை பித்தன் இதுல கொஞ்சம் வேறுபட்ட ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. சித்தி ஜுனைதா பேகமுடைய எழுத்துக்களுக்கு அவர் வைத்த ரொம்ப ரொம்ப காத்திரமான விமர்சனம் என்னவா இருந்திருக்குதுன்னா, இஸ்லாமிய பெண் எழுத முன் வருவதை நாம் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் எழுதுறாரு. அப்போ இங்கே 2 விதமான ஆண்களும் இந்த சமூகத்தில் இருந்திருக்கிறாங்க. பெண் எழுத்தை 10ஆம் பசலித்தனமான எழுத்து அப்படின்னு புறம் தள்ளி சென்ற ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் மகரம் மாதிரியாக இது போன்ற பெண்கள் எழுத வருவதை பாராட்டிய ஆண்களும் இருந்திருக்கிறாங்க. குகப்பிரியை அவங்க எழுத்துல ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, பெண் விடுதலைக்கு பெண் தான் போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குகப்பிரியை ரொம்ப தெளிவாக அவங்களுடைய எழுத்துல சொல்லிட்டு போறாங்க. குகப்பிரியை அறிமுகம் செய்தது வைமு கோதை நாயகி அம்மாள் தான். வைமு கோதை நாயகி அம்மாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வைமு கோதை நாயகி அம்மாள் அவங்க முதல்ல வைதேகி அப்படிங்கிற ஒரு துப்பறியும் நாவலை எழுதிய நூற்றாண்டு இது. 1925லேயே பெண் ஒருத்தர் எழுதின டிடெக்டிவ் நாவல் தமிழில் வந்துருச்சு. வைமுகோ அதை எழுதுறாங்க. ஏற்கனவே பிரேமாமா குறிப்பிட்டது போல நூற்றுக்கணக்கான பெண் எழுத்தாளர்களை புதிதாக அறிமுகம் செய்தவராக வைமுகோ இருந்திருக்கிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு சாதனை பெண்மணியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போர்ல இங்க இருந்த அச்சகங்கள் எல்லாம் பூட்டி போட்டுட்டு இங்கிருந்து வெளியூர்களுக்கு மக்கள் ஓடி போன ஒரு சூழல்ல அச்சகத்தை இங்கிருந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு மாற்றி மின்சார வசதியோ இல்லாத அந்த ஊர்ல இருந்து அச்சக தொழிலை செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த காலத்தில் இவ்வளவு காத்திரமாக பதிப்புத்துறையில் இயங்கிய இதழியலாளர்களாக இருந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரலாறு நமக்கு காட்டி செல்லும் உண்மை. அது எல்லாமே பிரேமாவுடைய நூலில் குறிப்பிடுறாங்க. இந்த பெண்கள் எல்லாமே இந்த நூற்றாண்டு கண்ட பெண் இலக்கிய ஆளுமைகள் நூலில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. பெரும்பாலும் இந்த பெண்கள் எழுதிய படைப்புகள் பெண் பெயர் கொண்டவையாக இருக்கின்றன. 1. 2, இந்த படைப்புகளில் பெண் முக்கிய கதாபாத்திரம் பெற்றவராக இருக்கிறார். 3, பெண்களின் யதார்த்த உலகத்தை இந்த நாவல் சித்தரிக்குது நாவல்கள்.
இவை எல்லாமே அந்த காலகட்டத்தின் கண்ணாடியாக திகழ்கின்றன. இந்த பெண்களுக்கு பரந்துபட்ட வாசிப்பு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆங்கிலம் உள்பட 1-2 எழுத்தாளர்கள் வந்து பிரெஞ்சு, ஜெர்மன் மாதிரியான மொழிகளும் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து ஒருத்தங்க சாவித்திரி அம்மாள், அவங்கள பற்றி நான் குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். FW பெயின் அப்படின்ற ஒரு ஸ்காலர், அவர் வந்து டெக்கான் காலேஜில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவருடைய ஆய்வு கட்டுரைகளை, அவர் சமஸ்கிருதம் கற்று தேர்ந்தவர், அவருடைய ஆய்வு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்தவர் சாவித்திரி அம்மாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பரந்துபட்ட வாசிப்பு இந்த பெண்களுக்கு இருந்துச்சா அப்படின்னா கட்டாயமாக இருந்தது. பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இந்த பெண்கள் இருந்தாங்க. பெயினுடைய டிஜிட் ஆஃப் த மூன் அப்படிங்கிற நூலை வந்து காலைப்பிறை அப்படிங்கிற ஒரு கதையாக, ஒரு கட்டுரையாக சாவித்திரி அம்மாள் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மேரி கியூரி பற்றி இங்கே இருக்கிற பெண்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க, சாவித்திரி அம்மாவே எழுதியிருக்கிறாங்க அதை. அப்போ பரந்துபட்ட வாசிப்பு கொண்டவர்களாக, பன்மொழி புலமை கொண்டவர்களாக இந்த பெண்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல் பல வகையான இலக்கிய முயற்சிகள், ஒரே மாதிரி எழுதாம கதையாவே எழுதிட்டு போகாம பலவிதமான முயற்சிகளை செய்தவர்களாகவும் இந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பெண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த பெண்களுக்குள்ளே அங்கங்கே அவர்களுடைய கதைகளை லேசாக எட்டி பார்க்க தொடங்கி இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். அதே போல காந்தியம் இந்த பெண்களை ஈர்த்த ரொம்ப முக்கியமான ஒரு கருதுகோளாக, இவங்க எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய மிக மெல்லிய இழையாக காந்தியமும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கட்டுரைகளை, இவர்களுடைய கதைகளை நம்ம வாசிக்கும் போது தெரியுது. எனக்கு இதில் வந்து ஒரே ஒரு இது என்ன தோணுச்சு அப்படின்னா, நடுத்தர மேல்தட்டு வர்க்க படித்த பெண்கள் பெரும்பாலும் எழுத்துக்கு முதல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த காட்சி வந்து 80களுக்கு பிறகு வந்து காத்திரமாக மாறுது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த சமூக சிக்கல்களை பேசிய எழுத்தாக பெண் எழுத்து இங்கே 100 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது. சாதி மறுப்பு பேசியிருக்காங்க, கலப்பு மனம் பற்றி பேசியிருக்கிறாங்க, பெண் கல்வியை பற்றி பேசியிருக்கிறாங்க. தங்கள் சொந்த வசிப்பிடங்களை, தங்கள் ஊர்களை களங்களாக அமைத்து இந்த பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதிலிருந்து மாறுபட்ட எழுத்து அப்படின்னா நம்ம ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய எழுத்தை வந்து நம்ம சொல்லலாம். அதே போல் இந்த ஆண்டு 100 கொண்டாடக்கூடிய இன்னொரு முக்கியமான நபர் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி வந்து தீரர் சத்தியமூர்த்தியுடைய மகள். அதை விட ரொம்ப முக்கியமான அடையாளம் அவங்களுக்கு ஒன்று இருக்கு. வாசகர் வட்டம் அப்படிங்கிற மிக அருமையான பதிப்பகத்தை தொடங்கி நடத்திய பெண். எப்படி தொடங்குறாங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பிரேமா அதில் குறிப்பிடுறாங்க. அவங்களுடைய வீட்டை, குடியிருந்த வீட்டை அடமானம் வைத்து 30,000 ரூபாய் எடுத்து அந்த 30,000 ரூபாயில ஒரு பதிப்பகத்தை தொடங்குறாங்க. தமிழில் இதுவரைக்கும் வெளியான மிக முக்கியமான நூல்களில் மிக சிறப்பாக நம்ம சொல்லலாம், மேக்கிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சில நூல்களை நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட நூல்களை வெளிக்கொண்டு வந்த பதிப்பகமாக வாசகர் வட்டம் இருந்திருக்குது. அப்போ ரொம்ப முக்கியமான எழுத்தாளர்களை வந்து வாசகர் வட்டத்தில் அதுக்குன்னே கதை எழுதின எழுத்தாளர்கள் இருந்திருக்கிறாங்க. தீஜாவுடைய அம்மா வந்தாலே வெளியிட்டது முதல்ல வந்து வாசகர் வட்டம் தான். அதே போல நீலபத்மநாபனுடைய பள்ளிகொண்டபுரம், லாசாராவுடைய அபிதா, இது போன்ற முக்கியமான கதைகள் வாசகர் வட்டத்திற்காகவே எழுதப்பட்டவை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்ப பெண்கள் அவர்களே மட்டும் எழுதினாங்க அப்படிங்கிறது இல்லை, ஆண்களையும் எழுத வைத்தார்கள். உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரும், எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு பெண்கள் அந்த காலத்திலேயே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி 2 முறை எம்எல்ஏவாக இருந்தவங்க அப்படிங்கிறது முக்கியம். இவ்வளவு செஞ்சவங்க பதிப்பாளர் தொழிலை செய்து கடைசியில் நொடித்து போனது வரலாறு. ஏன்னா நம்ம தமிழ் சமூகம் எப்பயுமே தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய மிக முக்கிய நபர்களை கடைசியில வந்து கைவிட்டு விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த நூல் வந்து 100 பெண்கள் 100 சிறுகதைகள். ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு அது. அதில் வந்து பிரேமா ரொம்ப அழகா எழுதுறாங்க. பெண் வாசனை சுமந்து வரும் இந்நூல் சக பெண்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த நூலை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பிரேமாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மிக முக்கியமான தொகுப்பு நூல்களை தமிழில் கொண்டு வந்தவராக அவங்க இருக்கிறாங்க. பெண்ணிய கதைகள் காவியா பதிப்பகம், பெண் மைய கதைகள் சாகித்ய அகாடமி, உடைப்படும் மௌனங்கள் பாரதி புத்தகாலயம், இது போன்ற நூல்களை ஏற்கனவே அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, கன்னிமரா நூலகத்தில் 1920களிலிருந்து 50கள் வரைக்குமான நூல்கள் எல்லாமே எனக்கு கன்னிமரா நூலகத்தில் கிடச்சிது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவேளை இதுவரை கன்னிமரா நூலகத்துக்கு போகலை அப்படின்னா தயவு செய்து அங்கே ஒரு முறையாவது வாழ்க்கையில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எனக்கு வந்து இந்தியன் லேடிஸ் மேகசின் உட்பட பல அரிய புத்தகங்களை அறிமுகம் செய்து வைத்தது கன்னிமரா நூலகம். 50லேருந்து 80 வரை உள்ள சிறுகதைகளை வெகுஜன இதழ்களில் இருந்து எடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 90களில் வந்த பெண்ணிய எழுத்து அப்படின்றது பெரியாரியத்தை, தலித்தியத்தை, வெளிநாடு வாழ் தமிழ் பெண் எழுத்தாளர்களை இப்படி பரந்துபட்ட பல சூழல்களில் எழுதிய பெண் எழுத்தை இந்த 100 பெண்கள் 100 சிறுகதைகள் நூல் நமக்கு அறிமுகம் செய்கிறது. இதில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு கேரக்டரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் இயங்கிட்டே இருந்தாங்க, அப்புறம் பின்னாடி வந்து இவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கே கிடையாது. கூப்பா சேதுவம்மாள் 1940களில் சினிமா வசனம் எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கடைசி காலத்தில் அம்பலம்.com இணையதளத்தில் சமையல் கட்டுரைகள் எழுதிட்டு இருந்தாங்க.
தொடர்ச்சியாக இந்த பெண்கள் இயங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு விசை அவர்களை கொண்டு செலுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். பூரணியம்மாள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் அம்மாஞ்சி கதைகளை எழுதவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையெல்லாம் நான் எழுதலை அப்படின்றாங்க. ராயர் காஃபி கிளப் அப்படிங்கிற ஒரு இணையக்குழுவை வந்து கடைசி வரைக்கும் அவங்க இறக்கும் வரை அதை வந்து அவங்க நடத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பெண்கள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இங்கே இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. கூபா சேது அம்மாளுடைய புயல் ஓய்ந்தது கதை வந்து இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குது. ஒரு கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண் வந்து தனித்து வாழும் உறுதியோடு எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே கூபா சேது அம்மாள் வந்து பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ பெரும்பாலும் வந்து வாழ்வியல் சிக்கல்களை இந்த 100 பெண்கள் 100 சிறுகதைகள் நூலை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். தங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சிக்கல்களை எள்ளலோடு நகைச்சுவை தொனியோடு இந்த பெண்கள் வந்து எழுதி கடந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சூடாமணியுடைய புவனாவும் வியாழகிரகமும் அப்படிங்கிற கதையும் இதுல ரொம்ப அருமையான ஒரு கதையா இருக்குது. அதே போல வைமுகோவுடைய அட்டகாசமான கதை 1000 ரூபாயும் மூக்கு கண்ணாடியும் அப்படின்னு ஒரு கதை, அதுவும் நம்ம கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு கதை. கீதா பென்னட்டுடைய கதை. எத்தனை பேர் இங்க மெய்யழகன் பார்த்து சில்லறை சதற விட்டீங்க? மெய்யழகன் படம் இதோட முடிச்சுக்கிறேன் நான். மெய்யழகன் படம் பார்த்தீங்களாப்பா? பார்த்தோம். எஸ், எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த படம்? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா? ஒரு ஆணுக்கு அவங்க வீட்டோட இருக்கக்கூடிய கனெக்ஷன், அவங்க பிறந்து வளர்ந்த வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை ஒரு ஆணாதிக்க பார்வையிலிருந்து சொன்ன படம் மெய்யழகன். ஆனா அதே மாதிரி ஒரு கதையை கீதா பென்னட் எழுதுறாங்க. வீடு அப்படிங்கிற சிறுகதை இந்த தொகுப்புல இருக்கு. சின்னி அப்படிங்கிற ஒரு பெண் கேரக்டர் வந்து அந்த நூல்ல இருக்கு. ஒரு ஆண் இருக்கிறார். அவர் வந்து தன்னுடைய வீடை வந்து யுஎஸ் போன பிறகு தான் வாழ்ந்த வீட்டை, தான் வளர்ந்த வீட்டை விலை கொடுத்து இங்க வாங்குறாரு திருவல்லிக்கேணியில. அந்த வீட்டை பார்க்கறதுக்கு வராரு. வந்து அந்த வீட்டில் உட்கார்ந்து அவருக்கு வந்து அழுகையா முட்டிட்டு வருது, அழுகுறாரு. அப்போ அவரை தேடி அவருடைய சகோதரி வராங்க. அந்த சகோதரி தான் அந்த சின்னிங்கிற அந்த கேரக்டர். அவங்க சொல்றாங்க, நீ விலை கொடுத்து வாங்கினது இந்த வீட்டை இல்லை, நீ வாங்க விரும்பியது உன்னுடைய மறந்து போன இளமை காலத்தை, அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி அழுகுறாங்க. எனக்கு அந்த இடம் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு கீதா பென்னட்டோட கதையில். ஏன்னா நம்ம எல்லாருமே அதை தான் விரும்புகிறோம். நம்மளுடைய கடந்த காலத்தை விரும்புகிறோம், கடந்த காலத்துக்கு போகணும்னு விரும்புகிறோம். அதை ஒரு ஆண்மைய பார்வையிலிருந்து சொல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு பெண்மைய பார்வையிலிருந்து இந்த கதை குமிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெண் எழுத்தை நம்ம எப்பயுமே வந்து ஒரு பெண்ணிய லென்ஸ், ஒரு ஜெண்டர் லென்ஸ் கொண்டே தான் நம்ம அணுகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக இதில் நான் பார்க்குறேன். சல்மாவுடைய இழப்பு அப்படிங்கிற ஒரு கதையும் இதில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு சிறுகதை அது. வெகுளி ஒருவனுடைய சாவு வந்து ஒரு பெண்ணுடைய மன ஓட்டத்தை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது. கடந்த காலத்தை சேர்ந்த இது போன்ற எழுத்தாளர்களை பதிவு செய்தவங்களும் சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களையும் அவர்களுடைய படைப்புகளையும் இந்த நூல் தாங்கி வருது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களை வந்து இந்த நூல் பதிவு செஞ்சிருக்கு. அவங்களுடைய எழுத்துக்கு உரிய இடத்தை தந்திருக்கிறது. இந்த நூலுக்கு வந்து அணிந்துரை தமிழ் சித்தங்கபாண்டியன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஒரே வார்த்தையோட சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். பெண் எழுத்துக்களின் பன்முகப்பட்ட பார்வைகள் விசாலமாக இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். ரொம்ப விசாலமான பார்வை. அத்தகைய பணியின் முன்னத்தி ஏறாக முனைவர் பிரேமாவை நான் அவதானிக்கிறேன் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. நம்ம வாழக்கூடிய சமகாலத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமையான முனைவர் பிரேமா அவர்களை நம்ம வந்து வாழ்த்தணும், பாராட்டணும், போற்றணும். இப்படிப்பட்ட பெண்களை இந்த சமூகத்தில் அவர்களுக்கான இடத்தை, மிகச்சரியான இடத்தை ஆண் எழுத்தாளர்களும் ஆண் உலகமும் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியதில்லை. பெண்களை கொண்டாட வேண்டிய அவசியம் இன்னைக்கு நமக்கு இருக்குது. அந்த அவசியத்தை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் வலியுறுத்தி சொல்லிவிட்டு என்ற வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.